John 20 verse 29 says, யோவான் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, Amen, Thomas, because you have seen me, you have believed. தாமஸ் அவர்கள் அவரை பார்த்து நம்பினார். He said, அவர் சொல்லுகிறார், because you have seen, நீங்க அவரை பார்த்ததுனால you believed. நீங்க அதை நம்புறீங்க. But they are blessed who have not seen and yet have believed. ஆனா ஒரு சிலரோ அவரை பார்க்காமல் நம்பினார்கள். Amen, Thomas saw and believed. தோமா பார்த்ததுனால நம்பினாரு. But those who have not seen and believed, they are blessed. ஆனா காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Amen, if you hear the promise of God, ஆண்டவருடைய சத்தியத்தை நீங்கள் கேட்டீர்கள் என்றால், when you hear the word of God, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், if you just believe with all of your heart, நீங்க உண்மையா அதை நம்புனீங்க அப்படினா, Bibles, the Lord says you are blessed. நீ வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Nathaniel believed in the Lord. தானியேல் கர்த்தரை முழுவதுமாக நம்புகிறவராக இருந்தார். Nathaniel was the one when God spoke to him, he believed immediately. நத்தானியேலும் அப்படித்தான் ஆண்டவர் சொன்ன உடனே அந்த வார்த்தையை நம்பினார். The Lord asked him one question. ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். Because I say this, you believe? நான் சொன்னதுனால தான் நீ நம்புறியா? Should I believe? நான் நம்புறேன். And God told him one thing. ஆண்டவர் அவரிடத்துல ஒரு வார்த்தையை சொன்னார். The Lord said, now you will see something greater than this. நீ இப்ப பார்க்கிறதை விட மிக பெரிய காரியத்தை பார்க்க போற. Why? Because you heard and you believed. ஏன் அப்படினா நீ கேட்டு அதை நம்பினதுனால. Amen. If a church believes at one go, you will see something greater. இந்த சபை ஒரே ஒரு தரிசனத்தை நம்புமானால் அந்த தரிசனம் நிறைவேறுவதை நீங்கள் காண்பீர்கள். When God speaks to you once, believe it. ஒரு முறை கர்த்தர் பேசினால் கூட பரவாயில்லை, நீங்க அதை நம்புங்க. You know, I have seen my father. நான் என்னுடைய அப்பாவை பார்க்கும் பொழுது, when some man of God comes and tells him something which is extraordinary and beyond human limit, ஒரு சில ஊழியக்காரர்கள் அவரை பார்க்கும் பொழுது லிமிட்டுக்கு மேல அவங்க ஒரு காரியங்களை சொல்லிட்டு போவாங்க. I see him, he write in his diary. அவர் அத சொன்ன உடனே அதை அழகா அவர் டைரியில எழுதி வைத்துக் கொள்வார். He will believe it. அத அவர் நம்ப ஆரம்பிப்பார். And as a young boy, I have, you know, now I have grown up, I have seen those things happening in his life. நான் சிறு வயதில இருந்து அதை பார்க்கிறதுனால அது நடக்கிறதையும் நான் என் கண்களால பார்த்திருக்கிறேன். Now I'm seeing them happening in his life. இப்ப அது நடந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். That is the power of faith. அதுதான் விசுவாசத்தினுடைய வல்லமை. If you read about in Joshua, யோசுவாவில நீங்க பார்க்கும் பொழுது, in Joshua 2nd chapter, 2ஆம் அதிகாரம், we read about a harlot, a prostitute called Rahab. ராகாபை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். Amen. The spies were sent to Jericho to spy the land of Jericho. வேவு பார்க்கும்படி எரிகோவிற்கு ஆட்களை அவர் அனுப்புகிறார். Amen. These spies came and lodged in a house called the house of Rahab the harlot. ராகாப் என்னும் ஒருவருடைய வீட்டில இந்த வேவுக்காரர்கள் தங்கினார்கள். And the king of Jericho heard that the spies have come and stayed in the house of Rahab. அந்த ஜெரிகோனுடைய ராஜா அவர் இந்த காரியத்தை அறிந்து கொள்கிறார், யாரோ வேவு பார்க்கிற ஒருவர் ஆகாபினுடைய வீட்டில தங்கி இருக்கிறார்கள் என்று. Amen. And in verse 3 we see, 3ஆம் வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, Amen, the king sent men to check if the spies are there in the house of Rahab. ராஜா என்ன செய்றார்னா, அவர் சில மனிதர்களை அனுப்பி விடுகிறார், உண்மையிலேயே ராகாப் வீட்ல ஆட்கள் தங்கி இருக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்காக. Imagine this thing. இத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். Amen. Rahab is from the country of Jericho. ராகாப் அந்த ஜெரிகோவுடைய நகரத்தை சேர்ந்தவர். In the city of Jericho there is a king. அந்த சிட்டிக்குன்னு ஒரு ராஜா இருந்தார். And he comes there to ask her a question. அங்க இருந்து வந்து அவர் கேள்வி கேட்கிறார். Have you hidden these two spies? இந்த வேவுக்காரர்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டீர்களா? But because of something unusual she hid these two spies in her house. இந்த ரெண்டு வேவுக்காரர்களையும் அவர் என்ன பண்றாங்கன்னா அன்யூஷுவலா மறைச்சு வைக்கிறாங்க. Why did this woman not fear the word of the king? ஏன் அந்த சிட்டில இருக்கிற ராஜாக்கு இந்த ராகாப் பயப்படல? Why was this woman not fearful? ஏன் அந்த பெண்மணி பயப்படாதவராக இருந்தார்? If you read verse 9 onwards, 9ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்றால், Amen. If you read verse 8, 8ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால், before they laid down she came to the roof. அவர் மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், and she told them, அவங்க சொல்றாங்க, we have heard about your testimony. நாங்க உன்னோட சாட்சியை கேட்டோம்னு சொல்றாங்க. We have heard about your God. உன்னுடைய கடவுளை குறித்து நாங்க கேட்டோம்னு சொல்றாங்க. And your fear has fallen upon us. அந்த ராகாப் சொல்றாங்க, அதனால எங்களுக்குள்ள பயம் வந்தது. And that moment when she heard
about testimony of Israelites, அந்த இஸ்ரேல் மக்களுடைய சாட்சியை அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் Rahab believed. ராகாப் அதை முழுவதுமாக நம்பினார். She has a miserable history. அது ஒரு 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 பெரிய ஒரு வரலாறு. She has a very bad history. அவங்களுக்கு ஒரு ஒரு மோசமான வரலாறு இருக்கிறது. A bad testimony. ஒரு கேவலமான சாட்சி இருக்கிறது. But because she believed in a good testimony, ஆனா கர்த்தரை அந்த உண்மையான சாட்சியை நம்பினதினால் that transformed her. அது அவரை மாற்றினது. She believed in the God of Israel. அவங்க ஆண்டவரை நம்ப தொடங்கினார்கள். She did not fear the king of Jericho. அதுக்கு அப்புறம் அந்த ராஜாக்கு அவங்க பயப்படல. And that faith saved her family. அந்த நம்பிக்கை அவருடைய முழு குடும்பத்தையும் பாதுகாத்தது. I mean, I'll just read one verse. ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். Verse 9. 9ஆம் வசனம். There's a word which says terror has fallen upon us. திகில் பிடித்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. And we have become faint because of you. நாங்க உங்களை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம். Do you know why? ஏன் தெரியுமா? When you hear the work of the Almighty God, ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் கேட்கும் பொழுது terror will fall on people. திகில் பிறரை பிடித்துக் கொள்ளும். This very morning I'm going to prophesy on the church. இந்த காலை வேளையில நான் தீர்க்க தரிசனமா அந்த சபைக்கு சொல்லுகிறேன். Can you all believe with me? நீங்க அதை என்னோட சேர்ந்து நம்புவீங்களா? When the people hear about our church, இந்த சபையை குறித்து மக்கள் கேள்விப்படும் பொழுது terror will fall on them. திகில் அவர்களை பிடித்துக் கொள்ளும். On the kings, எல்லா ராஜாக்களுக்கும், on the rulers, அவர்கள் ஆளுகை செய்கிறவர்களுக்கும், every political party, எல்லா அரசியல்வாதிகளுக்கும், I mean on the people outside. இந்த சபையை விட்டு வெளியில இருக்கிறவர்களுக்கும் I give you a word from the Lord. ஆண்டவரிடத்தில் இருந்து ஒரு வார்த்தையை நான் தருகிறேன். Terror will fall on them. திகில் உங்கள் மீது பிடிப்பதாக. And because of that they come to church. ஏன் அதற்கு பிறகு நீங்கள் சபையை தேடி வருவீர்கள். It will happen in 7 years time. இன்னும் 7 வருஷத்துக்குள்ள இது நடக்கும். It will happen. இது நடக்கும். You all believe that? நீங்க நம்புறீங்களா? Can you come on to our feet please? யாவரும் எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம். We'll just pray. நாம் ஜெபிப்போம். Hallelujah. Hallelujah. Let's believe in God's power. ஆண்டவருடைய வல்லமையில நம்பிக்கையா இருங்கள். Our God is a God of might. ஆண்டவர் வல்லமையின் தேவனாய் இருக்கிறார். A testimony he will give us. ஆண்டவர் நல்ல சாட்சிகளை கத்த தருகிறார். Just like Rahab, she heard and believed. ராகாப் கேட்ட உடனே நம்பினார். Nathaniel heard and believed. நத்தானியேல் கேட்ட உடனே நம்பினார். I mean Thomas saw and believed. தோமா அவர்கள் பார்த்து நம்பினார்கள். But the Lord says, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், if you hear and believe you are blessed. நீங்க கேட்டு அதை நம்புவீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். Pastor Matthew will come forward, he will pray and give the benediction. மேத்யூ பாஸ்டர் அவர்களை முன்பதாக அழைக்கிறேன். அவர் ஜெபித்து பெனடிக்ஷன் கொடுவார்.